ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. செப்டம்பர் 30, 2024. பாபா நம்மை எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கூறுகின்றார். ஏனென்றால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போமானால் அநேக வீணான எண்ணங்கள் முடிந்து போய்விடுகின்றன. மேலும் மகிழ்ச்சியினால் மூளைக்கு நல்ல அதிர்வலைகள் கிடைக்கின்றன. அதன் காரணமாக மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். யார் மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அவர்களது வீட்டில் லக்ஷ்மியினுடைய வாசம் இருக்கும். யார் மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். மேலும் நமது மகிழ்ச்சியானது இவர்களுக்கு ஏதோ உயர்ந்த பிராப்தி கிடைத்திருக்கிறது என்பதை பிறருக்கு வெளிப்படுத்துகிறது. தற்கால உலகில் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது கடினமான ஒரு வேலையாக இருக்கிறது. எவ்வாறு பிற பொருட்களினுடைய விலை அதிகரித்து கொண்டே செல்கிறதோ அதுபோன்று மகிழ்ச்சியினுடைய விலையும் மிகவும் அதிகரித்திருக்கிறது. குடும்பங்களில் கூட சொந்தக்காரர்களே தனது பிற சொந்தங்களுடைய மகிழ்ச்சியை பறித்து விடுகிறார்கள். எனவேதான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பல ஸ்தூலமான சாதனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உள்ளார்ந்த மகிழ்ச்சி என்பது இல்லாமலேயே இருக்கிறது. நாம் அனைவரும் மிகப்பெரிய மகிழ்ச்சியின் பொக்கிஷம் நிறைந்தவர்களாவோம். இந்த வாழ்க்கையில் நமக்கு பகவானுடைய உறுதுணை கிடைத்திருக்கிறது. இதனை நினைவில் கொள்வோம். பகவானோடு காரியம் செய்யும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் முழு உலகிற்கும் நன்மை செய்வதற்கான பொறுப்பினை நமக்கு ஒப்படைத்திருக்கிறார். தனது காரியத்தில் நம்மை துணைவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். நாம் அதிகாலையில் எழுந்ததுமே பகவானோடு சந்திக்கின்றோம். நாம் படிக்கும்போது அவரே நமக்கு படிப்பிக்க வருகின்றார். சிந்தித்து பார்ப்போம். நாம் உணவை கூட பகவானுக்காக சமைக்கிறோம். அந்த உணவினை ஏற்றுக்கொள்வதற்காக அவரே நம்மிடம் வந்துவிடுகின்றார். நம்மை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யார் இருக்க முடியும்? நாம் முழு நாளும் காரியங்கள் செய்கிறோம். நாம் தனியாக காரியங்களை செய்வதில்லை. சுயம் பகவானே குடிநிழலாகி நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே நாம் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்வோம். எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதை நினைவு செய்வோம். மேலும் முழு நாளும் என்னவெல்லாம் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபா கூறியிருக்கின்றார், பிரபுவினுடைய பாலனையில் வளரக்கூடிய உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலிகள் இவ்வுலகில் வேறு யாரும் இல்லை. இது எப்படிப்பட்ட பாலனை என்று சிந்தித்து பாருங்கள். அதிகாலையில் சுயம் பகவானே உங்களை எழுப்புகின்றார். பின்னர் படிப்பிக்க வருகின்றார். பிறகு பிரம்மா போஜனம் ஊட்டிவிடுகிறார். இரவில் உறங்க வைக்க வருகின்றார். மேலும் கூறுகின்றார், முழு நாளிலும் பாபாவின் குழந்தைகள் யாருமே கண்ணீர் வடிக்கிறார்கள் என்றால் அதனை துடைத்துவிட வருகின்றார். மேலும் பாபா கூறுகின்றார், வெளி உலகத்தவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் பகவான் இவர்களுக்காக எப்போதும் ஃப்ரீயாக இருக்கிறாரா என்ன என்பார்கள். ஆமாம், எங்களுக்காக அவர் ஃப்ரீயாகவே அமர்ந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு பதிலளித்து விடுங்கள் என்று நமக்கு கூறுகின்றார். அவர் எங்களது துணைவர் ஆவார், நல்ல நண்பர் ஆவார். அவரிடம் நாங்கள் எதனையுமே பகிர்ந்து கொள்ள முடியும். எப்போது வேண்டுமானாலும் எங்களால் அவரோடு பேச முடியும். எங்களோடு பேசுவதற்கு, எங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் எப்போதும் தயாராக இருக்கின்றார். பகவானுடைய துணை எனக்கு கிடைத்துவிட்டது. பாபா, உங்களது தரிசனம் கிடைத்துவிடும் என்றே நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் நீங்கள் வந்தீர்கள், எங்களுடையவராகவே ஆகிவிட்டீர்கள், எங்களது துணைவராக ஆகிவிட்டீர்கள். இந்த உயர்ந்த அதிர்ஷ்டமானது நிரந்தரமான மகிழ்ச்சியை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. எனவே பகவான் நமக்காக ஃப்ரீயாக அமர்ந்திருக்கிறார். அதனை அவசியம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமல்ல. நமது புத்தியோகத்தின் தொடர்பினை அவரோடு இணைத்து விடுவோம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த உரிமையை, அதிகாரத்தை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்வோம். எனவே இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாப்தாதாவை நமது அருகாமையில் அழைத்து கொள்வோம். பாபா, உங்களது தாமத்தை விட்டுவிட்டு எங்கள் அருகே வந்து விடுங்கள். மிகுந்த அன்போடு அழைப்போம். இருவரும் கீழிறங்கி வந்துவிட்டதை காண்போம். மேலும் அவரது வரமளிக்கும் கரத்தை தலைமீது அனுபவம் செய்வோம்.
ஓம் சாந்தி.